தீபாவளின்னு சொன்னாவே நமக்கு நினைவுக்கு வர்றது பட்டாசுகளும் இனிப்புகளும் தான். இந்திய பண்டிகைகள்ல இனிப்புகள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. அதிலும் தீபாவளி இனிப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா காஜு கத்லி அதுல இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட காஜு கத்லி உருவான ஒரு சின்ன வரலாறு என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முகலாய பேரரசர்கள் ஆட்சி காலத்துல பேரரசர் ஜஹாங்கீருக்கு முந்திரி பருப்புனா மிகவும் பிடித்த ஒண்ணா. அவருடைய சமையல்காரர்கள் ஒரு நாள் அந்த முந்திரி பருப்பை நன்கா பொடியாக்கி சர்க்கரையை சேர்த்து ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தாங்க. இதுவே காஜு கத்லியின் ஆரம்ப வடிவமா கருதப்படுது. பின் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் ஆட்சி காலத்துல அவருடைய சமையல்காரர்கள் இதனை மேலும் மேம்படுத்தினாங்க. அவங்க காஜு கத்லிய வாயில் உருக்கும் மெல்லிய இனிப்பா உருவாக்கினாங்க. அரசு விருந்துகள்ல இது வழங்கப்பட்டுச்சு. சில வரலாறுகள் என்ன சொல்லுதுன்னா, இது ராஜ்யங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துடைய சின்னமா பரிசா வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல அரசு சமையலறைகள்ல முக்கிய பொருளா இந்த முந்திரி பருப்பானது பயன்படுத்தப்பட்டு வந்தது. பின்னர் தீபாவளி மற்றும் பிற விழாக்கள்ல அடிக்கடி பயன்படுத்தும் இனிப்பா மாறுச்சு. காஜு கத்லியினுடைய தனித்துவமான வைர வடிவம் எப்படி வந்ததுன்னா, சாம்ராஜ்யங்கள்ல காணப்படும் அந்த நகைகள்ல இருக்கும் வைர வடிவத்தை வச்சுதான் இந்த ஸ்வீட்டோடைய வைர வடிவத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த இனிப்பானது சுவையும் சேர்த்து கண்களுக்கு அழகாவும் காணப்படுது. முகலாயர்களோ அல்ல மராத்தியர்களோ யார் இதை உருவாக்கினாலும் காஜு கத்லி இப்போ நிச்சயமா நம்ம தீபாவளி கொண்டாட்டத்துக்கு மேலும் இனிப்புடன் கூடிய மகிழ்ச்சியை சேர்க்குதுன்னு தான் சொல்லணும். இந்த தீப திருநாளில் இருள் நீங்கி ஒளி பெற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.